கோட் ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து டெலீட் ஆயிருச்சு அன்ஃபார்ச்சுனேட்டா கைன் மாஸ்டர்ல. அண்ட் அதுக்கு முன்னாடி சாரி சொல்லி நான் தப்பிக்க விரும்பல. ஏன்னா வந்து கொட்டுக்காளி, டீன்ஸ், சரிபோதே சனிவாரம், வாழை இந்த 4 படமுமே வந்து ரிவ்யூ வந்து பேசிட்டேன். எடிட் பண்றதுக்கு இவ்வளவு நாள் டைம் டிலே எடுத்துட்டேன். நான் வந்து ஓப்பனா சொல்றேன், இதுக்கு நான் சாரி சொல்லி ஈஸியா எஸ்கேப் ஆக விரும்பல. நீங்க கண்டிப்பா எனக்கு வந்து இதுக்கான பனிஷ்மெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்சாத நான் பண்றேன். பட் ஆனா இதுக்கான ஒரு விளைவு நான் சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா இது முழுக்க என்னோட ஒரு சோம்பேறித்தனம் தான். வீடியோ லேட் ஆனாலும் கண்டிப்பா வரும். இந்த கோட் ரிவ்யூ வீடியோமே பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்பாய்லரே இல்லாம வந்து எனக்கு தெரிஞ்சு எதுலையுமே இன்ஸ்டா, யூடியூப், ட்விட்டர் எதுலையுமே வந்து இந்த கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு வந்து ரிவ்யூ வரலன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்பி நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 சேலஞ்ச் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும் தான் கமெண்ட் பண்ணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. பாப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்ப்போமே. 2வது சேலஞ்ச் என்னன்னா, ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜுங்க. அதாவது நீங்க செய்யற வேலைக்கு ரெகக்னிஷனே கிடைக்கலையா, நம்ம எதுக்கு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க செய்யற வேலையை வந்து எப்பவுமே நிறுத்திடாதீங்க. இந்த ரீசன்ஸ்க்காக அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கான பதில் தரும். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, என்னோட யூடியூப் சேனலே பாத்தீங்கன்னா, பழைய யூடியூப் சேனல் வந்து எனக்கு ஒர்க்குக்கான ரெகக்னிஷன் கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, ரெகக்னிஷன் கிடைச்சது. பட் அதுல இருந்து நான் மணியும் ஏர்ன் பண்ணல. பெருசா நான் யாருன்னுமே வந்து யாருக்குமே தெரியாது. என்னோட ரிவ்யூ வீடியோஸோட நான் போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் அதிகமான ரீச் தந்துச்சு. அதுலயும் நான் யாரு, கோயம்புத்தூர் விமர்சகர்னு ஒரு சேனல் இருக்கு, ஜெயராமகிருஷ்ணன்னா யாரு அப்படின்னு வந்து ரீச் கிடைக்காது. பட் சக்சஸ் அண்ட் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். என்னோட சக்சஸ் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு வீடியோ நினைச்சேன்னா, அந்த வீடியோ பேசினேன்னா, அதை எடிட் பண்ணி முடிச்சு யூடியூப்ல அப்லோட் பண்ணனா, அதுவே எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தந்த ஒரு சக்சஸ் தான். அதை தாண்டி கிடைக்கிற எல்லாமே வந்து எனக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் தான். அந்த மாதிரி உங்க ஒர்க்குக்கான ரெகக்னிஷனும் சக்சஸ் ரேட்டும் உங்களோட மைண்ட்ல இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் தான். எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த ஒர்க்கை மட்டும் எப்பவுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 2வது சேலஞ்ச், நோ ஸ்பாய்லர் சேலஞ்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்பாய்லர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்தை பத்தியோ ஒரு சீரியஸ் பத்தியோ படம் பார்த்தவங்க படம் பார்க்காதவங்க கிட்ட நான் இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி படத்துல இருக்கிற சீனையோ படத்துல இருக்கிற பிக்கையோ ஒரு சோசியல் மீடியால போஸ்டாவோ ஸ்டோரியாவோ போடுறது ஸ்பாய்லர். ஃபார் எக்ஸாம்பிள், மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸ் நடிச்ச படத்துல டாம் க்ரூஸோட இன்ட்ரோ சீனை வந்து உங்களுக்கு அனுப்புனாலோ, அதுல இருக்கிற போட்டோவை வந்து நீங்க வந்து ஆன்லைன் மீடியால பார்த்தாலோ அது வந்து ஒரு ஸ்பாய்லர். இந்த மாதிரி என்னோட இனிஷியேட்டிவ், நான் இதை வந்து கடைபிடிக்கலான் இருக்கேன். எந்த படத்துக்குமே இந்த மாதிரி ஸ்பாய்லர்ஸ் பண்ணாம, நான் இந்த படம் இந்த தியேட்டர்ல பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை மட்டுமே வந்து கொடுக்கலான்ட்டு இந்த நோ ஸ்பாய்லர் சேலஞ்சை எடுக்கலான் இருக்கேன். பட் நீங்க மட்டும் பண்ணா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தா நீங்களும் இந்த நோ ஸ்பாய்லர் சேலஞ்சை எடுத்துக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், மூவி டீம்ஸே வந்து நிறைய பேர் வந்து 3 நாளைக்கு மேல படத்துல எந்த விஷயத்த வந்து பொட்டி காப்பாத்தி வச்சிருந்தாங்களோ அதை வந்து ஒரு போஸ்டராவோ இல்ல ஒரு ப்ரோமோ வீடியோவோ விட்டுருப்பாங்க. பட் இந்த நோ ஸ்பாய்லர் சேலஞ்சில் என்ன பண்றோம்னா, இது எல்லாம் ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். கேள்வி கேட்கறது அண்ட் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய இனிஷியேட்டிவா தான் நான் இதை பாக்குறேன். ஸோ இப்படி பண்றதுங்காட்டி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருந்திருக்கும்ல அந்த படம் பார்க்கும்போது, அது வந்து மற்றவங்களுக்குமே கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான் வந்து இந்த நோ ஸ்பாய்லர்ஸ் சேலஞ்ச். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துல எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாம தியேட்டர்ல பார்த்தாதான் ஒரு படம் பார்த்தா என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கும்னு நம்புற ஒரு ஆள் நான். ஸோ இந்த ஸ்பாய்லருங்கிறது நம்ம கோலிவுட் தமிழ் சினிமால மட்டும் இல்ல, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, ஏன் ஹாலிவுட்ல கூட இருக்குது இந்த ஸ்பாய்லர் விஷயம். அப்படியும் இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நீங்க போஸ்ட் போடணும் இல்லை ஸ்டோரி போடணும்னாலும் கைண்ட்லி மென்ஷன் ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னாவது அதை மென்ஷன் பண்ணி ஸ்பாய்லர் இருக்கு அப்படின்னு அந்த போஸ்ட் நீங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. தட் மே ஒர்க். ஸோ இதை கொஞ்சம் மூவிஸ் பார்க்குறவங்க தியேட்டர்ல போய் கொஞ்சம் இதை வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்பாய்லர்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். நான் வந்து இந்த நோ ஸ்பாய்லர் சேலஞ்சை வந்து சீரியஸா எடுத்துக்கிறேன்.
அண்ட் இந்த நோ ஸ்பாய்லர் சேலஞ்சில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், இந்த ஸ்பாயர்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக வந்து இன்டராக்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸில். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை பற்றி தனியாகவும் வீடியோ போடுவோம். பட் ஃபியூச்சரில் ஃபர்தராக இதை பற்றி பேசுவோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கான வீடியோ இது இல்லாதங்காட்டி இந்த டாப்பிக்கை வந்து இதோட நிறுத்திக்கிறேன். அண்ட் நோ ஸ்பாய்லர் சேலஞ்சை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் அண்ட் ரெக்வஸ்ட் தான் என்கிட்ட இருந்து இது. ஸோ இந்த கோட் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட். கோட் காந்தி அப்படிங்கிறவரோட லைஃப்ல நடக்கிற ஒரு வேரியஸ் ஈவெண்ட்ஸோட ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஒரு சின்ன பிளாட். இந்த படத்துல தளபதி விஜய வெங்கட் பிரபு எப்படி யூஸ் பண்ணாரு, வெங்கட் பிரபுவோட முந்தைய படங்களோட இந்த படம் வந்து ஒரு பெட்டர் படமா அப்படிங்கறது எல்லாம் தாண்டி இந்த படத்துல யூஸ் பண்ண அந்த டிஏஜிங் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிளாஸுமே வந்து அந்த கேரக்டருக்கு வந்து தரல. அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் நம்ம தளபதி விஜய் ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காரு. பட் நான் ஏன் இதை ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணி சொல்றேன்னா, இப்படி ஒரு படம் வந்து இந்தியாலையும் பண்ணலாம் ஃபாரின் போய் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம்பிளா ஃபியூச்சர்ல வர படங்கள் இந்த படத்தை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஊர்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸ். விபி படங்கள்னே எடுத்துட்டீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இந்த லூப் ஹோல்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணதான் ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் இதுல கமர்ஷியல் கோஷன்ட்டுக்காக மட்டும் அதை வந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இந்த படத்துல வந்து வச்சிருக்காரு. பட் மற்றபடி விபி படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல இருக்கு. பட் ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. ஆனா அந்த ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் மியூசிக் யுவன் கிட்ட இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான, அதாவது அன்யூஷுவலான ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதை விட இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மியூசிக் தான். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த படம் என்கேஜிங்கா இருக்குதோ, எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி மியூசிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. 2-3 பர்டிகுலர் சீன்ஸ்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வர எல்லா சாங்குமே வந்து எனக்கு கேட்கும் போது பிடிச்சிருந்துச்சு. ஸ்டன்ட் கோரியோகிராஃபியுமே வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் அதுலயும் ஒரு சில கதை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டன்ட்ஸ்ல பர்டிகுலரா. அண்ட் கார் சேஸ் சீன்ல யூஸ் பண்ண சினிமோட்டோகிராஃபி ஆங்கிள்ஸும் விஷுவல்ஸும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட டிஐ ஒர்க், ட்ரெய்லர், கிளிம்ஸ், ப்ரோமோ இப்படின்னு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிஐ ஒர்க் காட்டி தியேட்டருக்குன்னு வரும்போது பெரிய ஸ்கிரீன்ல டிஐ உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. எனக்கு பெருசா வந்து ட்ரெய்லர் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான ரீசன் அந்த ட்ரெய்லர்ல ஃபாலோ பண்ணியிருந்த கலர் பேட்டர்ன் அண்ட் டிஐ. பட் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபைனல் அவுட்டா ஒரு ஃபுல் லென்த் மூவில பார்க்கும்போது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு தனிப்படமாகவும் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு தனிப்படமாகவுமே வந்து ரிலீஸ் பண்ற அளவுக்கு கண்டென்ட் ஸ்கோப் வந்து இந்த 2 ஹாஃபுக்குமே வந்து படத்துல இருக்கு. பட் ஆனா அதை ஒரு முழுநீள படமா வந்து சுருக்கி ரொம்ப அழகா வந்து எடுத்து கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு நம்மளுக்கு. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் ஐயா என்னது இது அப்படிங்கிற மாதிரி சீன்ஸ் போனாலும் தேர் இட் கம்ஸ் விபி எலமெண்ட்ஸ்ங்கிற மாதிரி ஆடியன்ஸை, அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி, பார்க்கும்போது ஆடியன்ஸை கடைசி வரைக்குமே வந்து படத்தோட கதையில யோசிக்க வச்சுட்டே இருப்பாரு இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஒரு டீசென்டான கிரிப்பிங் ஸ்கிரீன் பிளே வந்து இந்த படத்துல வெங்கட் பிரபு பண்ணியிருக்காருங்க. என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ எல்லாமே இந்த படத்துல இருக்கு. லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த படம் கடைசி வரைக்குமே உங்களை பார்க்க வச்சிரும். பட் 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 அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு டிஏஜிங் தேவையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதுக்கான கதைக்களம் இது இல்லையே அப்படின்னு வந்து தோணும். பட் ஆனா அந்த டிஏஜிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்படி ஒரு அவுட்டை தந்ததுக்கு அந்த டிஏஜிங் டெக்னாலஜியை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தவிர இது கொஞ்சம் வேற மாதிரி கூட ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னுமே வந்து படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுங்க. அண்ட் இந்த படத்துல டீனேஜ் விஜய் வந்து டீப் ஃபேக் தான் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு பச்சையாவே தெரியுது. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு லைவ்லினஸே வந்து அந்த கேரக்டர்ல இல்லைங்க. அண்ட் முக்கியமா வெங்கட் பிரபு படத்துல பிபி கேங், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குங்கிற ஒரு ஜோன் இருக்கு. அண்ட் இந்த படத்துல அது ரொம்பவே கம்மி பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோவியலான ஒரு யதார்த்தமான ஒரு ஃபன் எலமெண்ட், பசங்கள்லாம் சேர்ந்தா எப்படி பேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் கொஸ்டின் இருக்குங்க வெங்கட் பிரபு படத்துல. அந்த விஷயத்த இந்த படத்துல நான் மிஸ் பண்றேங்க. அண்ட் வெங்கட் பிரபு படங்களுக்குன்னே தனியா ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நான் நம்புறேங்க. அது எப்படி வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னதான் வந்து ஒரு கமர்ஷியலா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு படம் எடுத்திருந்தாலும் கொஞ்சம் யதார்த்தமா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து ரியாலிட்டில இருந்து கொஞ்சமாவது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சு அதுல கமர்ஷியலா என்னெல்லாம் பண்ண முடியும்னு வந்து யோசிச்சு ஆடியன்ஸை என்கேஜா யதார்த்தமா சீன்ஸ் வைக்கிறங்காட்டி படம் வந்து எமோஷனலா ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆயிரும். அந்த விஷயம் இந்த படத்துல
நிறைய இடங்கள்ல மிஸ் ஆகுதுங்க. அண்ட் ஸ்பாய்லரோட உடச்சு ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த படத்துல வர ஸ்பார்க் சாங்கையும் மீனாட்சி சௌத்ரி பிளே பண்ண கேரக்டரையுமே வந்து இன்னுமே கனெக்டடா பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சுங்க. அண்ட் ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், கடைசி வரைக்கும் நம்ம நினைச்ச அந்த ஒரு தளபதி விஜய் படத்தை மட்டும் ஃப்ரெஷ்ஷா பார்க்க முடியலையே, இனியும் வரப்போறது இல்லையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இந்த படமுமே வந்து எனக்கு யோசிக்க வச்சுச்சு. அண்ட் இதை தாண்டி இந்த படத்துல ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அதெல்லாம் நான் இப்ப சொல்லலைங்க. பட் இதுல சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸை தவிர படம் பார்க்கும்போது எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே வந்து உங்களை வந்து படம் பார்க்கறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா படத்தோட சில வெங்கட் பிரபுக்கான சில எலமெண்ட்ஸ், கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் இதெல்லாமே வந்து அந்த நெகட்டிவ்ஸை சுத்தமா மறக்க வச்சிரும். ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தராது, சில பேர்த்த தவிர. அண்ட் சில பேர் வந்து ஏன் எதுக்கு இவ்வளோ ஹேட்ரேடுங்க, ஒருத்தர் மேல இவ்வளோ ஹேட்ரேட் வைக்கிறங்காட்டி அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுமோ தெரியல. ஆனா கண்டிப்பா உங்களோட மென்டல் ஹெல்த் கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். அது உங்களுக்கு தான் ஏகப்பட்ட பாதிப்புகள் தரும். தேவையில்லைங்க. இன் பர்டிகுலர் பர்சனல் வெஞ்சன்ஸையும் சினிமாவையும் எப்பவுமே வந்து குழப்பிக்காதீங்க. ஜென்யூனா இருங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இதை நான் வந்து பொதுவா சொல்ல, குறிப்பிட்டு சில பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேணாம் நண்பா, அது நமக்கு நல்லது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேட்ரடை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல தளபதி விஜய் இப்படி கூட வந்து அவரால் நடிக்க முடியுமா அப்படின்னு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட துல்லாத மனமும் துள்ளும், வசீகரா, சச்சின் இந்த 3 படங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் விஜய் வந்து இந்த கோட் படத்துல காந்திங்கிற கேரக்டர்ல தாங்க பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஆக்டிங்கை வந்து தளபதி விஜய் கிட்ட இந்த கோட் படத்துல பாக்குறேங்க. இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் இருந்தா இதுக்கு கான்ட்ராஸ்டான ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் இருக்கு. ஒரு லைஃப் டைம்கான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரோல் வந்து அது படம் கடைசி என் கிரெடிட்ஸ் வரைக்குமே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு. என்ஜாய் பண்ணிட்டு வாங்க படத்தை. ஸோ ஓவராலா இந்த த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு 75 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட் can be concentrated in logics, but the Venkat Prabhu's intelligence and screenplay magic shines more than that. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க. குடும்ப மியூசிக்கா என்னடா புதுசா இருக்கு, எங்க யூஸ் பண்ணுங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், த கோட். கண்ணாடி கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு, கழட்டிக்கிறேன். சும்மா இன்ட்ரோக்காக வச்சாங்க. அண்ட் ஸ்பாயிலர் அந்த எனக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் தான். அந்த மாதிரி